ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஆயிரக்கணக்கான மக்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து முருகனை தரிசித்து வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் வசந்த். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திண்டுக்கல்லில் உள்ள பழனி மாவட்டத்திற்கு அதிகமான மக்கள் வருகை தர வாய்ப்புள்ளது. அதற்கேற்றபடி முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா? வணக்கம் கற்பகம். 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் ஆங்கில வருட பிறப்பையொட்டி இன்று அதிகாலை 4 மணி அளவில் கோயில் நடையானது திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கு பக்தர் மலைக்கோயில் செல்வதற்காக தொடர்ந்து காலை 4 மணி முதல் அனுமதியானது வழங்கப்பட்டு மலைக்கோயிலுக்கு சென்று வருகின்றனர். மேலும் இந்த ஒரு வழி பாதையாக தற்போது மாற்றப்பட்டுள்ளனர். அதிகப்படியாக கூட்டம் வருவதால் ஒரு வழி பாதையாக தற்போது மாற்றப்பட்டுள்ளனர். குடமுழுக்கு நினைவரகம் வழியாக மலைக்கோயிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கும் படி வழியாக இறங்கி வரும் என ஒரு வழி பாதையாக தற்போது மாற்றப்பட்டுள்ளது. மேலும் ஆங்கில வருட புத்தாண்டு மற்றும் தொடர் விடுமுறை மற்றும் மார்கழி மாதம் சபரிமலை ஐயப்ப கூட்டம் வருகை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து புரிவதால் இந்த மின் இழுவை ரயில் மற்றும் ரோப்கார் நிலையங்களில் சாதாரண தரிசன கட்டணம் மற்றும் சிறப்பு வழி கட்டணம் உள்ளிட்ட அனைத்திலுமே நீண்ட வரிசையானது தற்போது காணப்படுகிறது. மேலும் 5 மணி நேரத்துக்கு மேலான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்றைய தினத்தில் தமிழகம் மற்றும் இன்றி பல்வேறு மாநிலங்கள் அதே மாதிரி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் எண்ணிக்கையானது காலை முதலே வந்து கொண்டே இருப்பதால் கூட்டமான தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டு வருகிறது. மேலும் இந்த கிரிவல பாதையில் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பக்தர்கள் ஆடிப்பாடி அரவர கோஷத்துடன் பழனி மலை கோயிலுக்கு வருகை தற்போது வந்து கொண்டுள்ளனர். மேலும் பக்தர்கள் விரைவாக சாமி தரிசனம் செய்வதற்காக கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து தலைமையிலான படியில் செல்லும் பக்தர்களுக்கு மருத்துவ வசதி, குடிநீர் வசதி மற்றும் அடிப்படை வசதிகள் பல்வேறு ஏற்பாடுகள் தற்போது பக்தர்கள் செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பக்தர்கள் வசதிக்காக துணை கண்காணிப்பாளர் ஜெயசீலன் தலைமையிலான காவல்துறையினர் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் முழுமையாக பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்துக்கான முழுமையாக ஏற்பாடு செய்து போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் முழுமையாக பக்தர்கள் வந்து செல்வதற்காக உள்ளிட்ட வசதிகளை தற்போது செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வசந்த்.